அரசர்கள் இரண்டாம் நூல். அரசர்கள் இரண்டாம் நூல். அதிகாரம் 16. ரமலியாவின் மகன் பெக்கா ஆட்சியேற்ற 17ஆம் ஆண்டில் யூதா அரசன் யோத்தாமின் மகன் ஆகாசு அரசனானான். ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் தன் மூதாதையான தாவீதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே தானும் நடந்து இஸ்ரேலரின் பார்வையில் ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிலிட்டு பலியாக்கினான். மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடு நடத்தி வந்தான். அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரேட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் ரமலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமுக்கு எதிராய் படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராக முற்றுகையிட்டனர். ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை. அவ்வேளையில் ஏதோம் மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விரட்டி அடித்தான். ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர். எனவே ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரிடம் தூதனுப்பி, நான் உம் பணியாளன், உம் மகன், நீர் புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டிருக்கும் சிரியா மன்னன் கையின் என்றும் இஸ்ரேல் அரசன் கையின் என்றும் விடுவிப்பீர் என்று சொன்னான். மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசீரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான். அசீரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீருக்கு நாடு கடத்தினான். எனவே அரசன் ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரை சந்திக்க தமஸ்குக்கு சென்றான். அப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள பலிபீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிபீட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கும் ஏற்ப குரு உரியா அவன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார். அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான். அவன் பலிபீடத்தை கண்டு நெருங்கிச் சென்றான். அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலை வார்த்தான். தனக்கென்று நல்லுறவு பலியின் இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான். மேலும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறம் இருந்து அகற்றி தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே வடபுறத்தில் வைத்தான். பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி, பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும், அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும், நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர். வெண்கல பலிபீடம் திருவுளத்தை நான் அறிவதற்கென்று இருக்கட்டும் என்றான். அரசன் ஆகாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார். அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றினின்று அகற்றினான். வெண்கல நீர்த்தொட்டியை காளைகளினின்று அகற்றி அதனை கல் தளத்தின் மீது வைத்தான். மேலும் அசீரிய மன்னனின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் எசேக்கியா அரசரானார்.
மீகா ஆகமம் அதிகாரம் 1. யூதாவின் அரசர்களான யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா ஆகியவர்களின் காலத்தில் மோரசேத்தை சார்ந்த மீகாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. அவர் சமாரியாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட காட்சி இதுவே. மக்களினங்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். நில உலகே, அதில் உள்ளவையே, செவிகொடுங்கள். தலைவராகிய ஆண்டவர் தம் திருக்கோவிலிலிருந்து உங்களுக்கு எதிராக சான்று பகரப் போகிறார். இதோ, ஆண்டவர் தாம் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார். அவர் இறங்கி வந்து நில உலகின் மலையுச்சிகள் மிதிபட நடப்பார். நெருப்பின் முன் வைக்கப்பட்ட மெழுகு போலவும் பள்ளத்தாக்கில் பாய்ந்தோடும் வெள்ளம் போலவும் அவர் காலடியில் மலைகள் உருகி போகும், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். யாக்கோபின் குற்றத்தை முன்னிட்டும் இஸ்ரவேல் குடும்பத்தாரின் பாவங்களை முன்னிட்டுமே இவையெல்லாம் நேரிடும். யாக்கோபின் குற்றத்திற்கு காரணம் யாது? சமாரியா அன்றோ? யூதாவின் தொழுகை மேடுகளுக்கு காரணம் யாது? எருசலேம் அன்றோ? ஆதலால் சமாரியாவை பாழடைந்த மண்மேடாகவும் திராட்சை நடும் தோட்டமாகவும் செய்திடுவேன். அதன் கற்களை பள்ளத்தாக்கில் உருட்டிவிட்டு அதன் அடித்தளங்கள் வெளியிலே தெரியும்படி செய்வேன். அதன் செதுக்கு படிமங்கள் எல்லாம் துகள் துகளாக நொறுக்கப்படும். அதன் பணயங்கள் எல்லாம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்படும். அதன் சிலைகளை எல்லாம் உடைத்து கற்குவியல் ஆக்குவேன். ஏனெனில் விலைமகளுக்குரிய பணயமாக அவை சேர்க்கப்பட்டன. விலைமகளுக்குரிய பணயமாகவே அவை போய்விடும். இதை முன்னிட்டே நான் ஓலமிட்டு கதறி அழுவேன். வெறுங்காலோடு ஆடையின்றி திரிவேன். குள்ள நரிகளைப் போல் ஊளையிடுவேன். நெருப்பு கோழி போல் கதறி அழுவேன். ஏனெனில் சமாரியாவின் புண் ஆறாது, யூதா வரையிலும் அது படர்ந்துவிட்டது. என் மக்களின் வாயிலாம் எருசலேமையும் வந்து எட்டியுள்ளது. காத்தில் இதை அறிவிக்க வேண்டாம், கதறி அழவும் வேண்டாம். பெத்லெயப்ராவில் புழுதியில் விழுந்து புரளுங்கள். சாபீரில் குடியிருப்போரே, ஆடையின்றி மானக்கேடுற்று அகன்று போங்கள். சானானில் குடியிருப்போரும் வெளியே வருவதில்லை. பெத்தேசலிலும் புலம்பல் எழும்பும். அங்கு உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காது. மாரோத்தில் குடியிருப்போர் நன்மை வரும் என ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஏனெனில் தீமை ஆண்டவரிடமிருந்து இறங்கி எருசலேமின் வாயில் மேல் விழுந்தது. லாக்கீசில் குடியிருப்போரே, விரைந்தோடும் குதிரைகளை தேரிலே பூட்டுங்கள். மகள் சீயோனின் பாவத்திற்கு ஊற்று நீங்களே. இஸ்ரவேலின் குற்றங்கள் முதலில் காணப்பட்டது உங்களிடம்தான். ஆதலால் மோரேசேத்து காத்துக்கு நீ சீதனம் கொடுப்பாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேல் அரசர்களை ஏமாற்றிவிடும். மாரேசாவில் குடியிருப்போரே, கொள்ளைக்காரன் ஒருவன் உங்கள் மேல் திரும்பவும் வரும்படி செய்வேன். இஸ்ரவேலின் மேன்மை அதுல்லாமில் ஒளிந்து கொள்ளும். உங்கள் அருமை பிள்ளைகளுக்காக துக்கம் கொண்டாட உங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். கழுகை போல் முற்றிலும் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள். மீகா ஆகமம் அதிகாரம் 2. தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனினின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள். ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில்
மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். அவர்கள் பிதற்றுவது, சொற்பொழிவுகளை நிறுத்துங்கள், அவற்றை குறித்து பேச வேண்டாம், மானக்கேடு நம்மை அணுகாது. யாக்கோபின் குடும்பத்தாரே, ஆண்டவர் பொறுமை இழந்து விட்டாரோ? இவற்றை செய்பவர் அவர்தாமோ? நேர்மையாய் நடப்போரிடம் அவர் பரிவுடன் பேச மாட்டாரோ? ஆனால் நீங்கள்தாம் என் மக்களை பகைவரை போல் தாக்குகின்றீர்கள். போரில் நாட்டம் கொள்ளாமல் அமைதியை நாடுவோரின் மேலாடையை பறிக்கின்றீர்கள். இதனால் அவர்களின் மன அமைதியை கெடுக்கின்றீர்கள். என் மக்களின் கூட்டத்தில் உள்ள பெண்களை அவர்களுடைய அழகிய வீடுகளிலிருந்து விரட்டுகின்றீர்கள். அவர்களுடைய பச்சிளம் குழந்தைகளிடம் என் மாட்சி என்றும் விளங்காதவாறு செய்துவிடுகின்றீர்கள். எழுந்து அகன்று போங்கள், இது இளைப்பாறும் இடம் அல்ல. நாட்டில் தீட்டு ஏற்பட்டுவிட்டது, அது அழிவை கொண்டு வரும். அது மிக கொடிய பேரழிவாயிருக்கும். திராட்சை ரசத்தையும் மதுவையும் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன் என்று கூறி வீண் சொற்களையும் பொய்களையும் பிதற்றுகிறவன்தான் இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன். யாக்கோபே, நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டுவேன். இஸ்ரவேலில் எஞ்சியோரை ஒன்றாக திரட்டுவேன். இரைச்சலிடும் அந்த கூட்டத்தை ஆடுகளை கிடையில் மடக்குவது போலவும் மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் விளைப்பது போலவும் ஒன்றாக சேர்ப்பேன். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வர். ஆண்டவரே அவர்களை வழிநடத்த. மீகா ஆகமம் அதிகாரம் 3. அப்பொழுது நான் கூறியது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் குடும்பத்தை ஆள்பவர்களே, நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை அன்றோ? நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள். என் மக்களின் தோலை உயிரோடே உரித்து அவர்கள் எலும்புகளிலிருந்து சதையை கிழித்தெடுக்கின்றீர்கள். என் மக்களின் சதையை தின்கின்றீர்கள், அவர்களின் தோலை உரிக்கின்றீர்கள். அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்துக் கொள்வார். ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயனவாயிருக்கின்றன. இறைவாக்கினர்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்திச் செல்கின்றார்கள். வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாகுக என உரக்கச் சொல்கின்றார்கள். வாய்க்கு தீனி போடாதவரிடம் புனித போர் வரும் என கூறுகின்றார்கள். ஆதலால் இறைவாக்கினரே, திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது, முன்னுரைத்தல் இராது. காரிருள் உங்களை கவ்விக்கொள்ளும். இனி உங்கள் மேல் கதிரவன் ஒளி படராது, பகலும் உங்களுக்கு இருளாயிருக்கும். காட்சி காண்பவர்கள் மானக்கேடு அடைவார்கள், முன்னுரைப்பவர்கள் நாணிப்போவார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்து மறுமொழி ஏதும் வராது. ஆனால் நான் யாக்கோபுக்கு அவன் குற்றத்தையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையாலும் ஆண்டவரின் ஆவியாலும் நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன். யாக்கோபு குடும்பத்தாரின் தலைவர்களே, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆள்பவர்களே, இதை கேளுங்கள். நீங்கள் நீதியை அருவருக்கிறீர்கள், நேர்மையானவற்றை கோணலாக்குகின்றீர்கள். இரத்த பழியால் சீயோனையும் அநீதியால் எருசலேமையும் கட்டி எழுப்புகின்றீர்கள். அந்த நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர்.
இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர். ஆயினும் ஆண்டவரது துணையை நம்பி, ஆண்டவர் நம் நடுவில் இருக்கின்றார் அல்லவா, எனவே தீமை நம்மை அணுகாது என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆதலால் உங்களை முன்னிட்டு சீயோன் வயல்வெளியைப் போல் உழப்படும், எருசலேம் பாழடைந்த மண்மேடாக மாறும், கோவில் உள்ள மலையோ அடர்ந்த காடாகும். மீகா ஆகமம் அதிகாரம் 4. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், குன்றுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாரி சாரியாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்குச் செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் வாக்கு புறப்படும். அவரே பல மக்களினங்களுக்கு இடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். தொலைநாடுகளிலும் வலிமை மிக்க வேற்றினத்தாருக்கு நீதி வழங்குவார். அவர்களோ தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பர். அவர்களை அச்சுறுத்துவார் எவரும் இல்லை. ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை மொழிந்தது. மக்களினங்கள் யாவும் தம் தெய்வத்தின் பெயரை வழிபடும். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு என்றென்றும் பணிந்திருப்போம். அந்நாளில் நான் முடமாக்கப்பட்டோரை ஒன்று சேர்ப்பேன், விரட்டி அடிக்கப்பட்டோரையும் என்னால் தண்டிக்கப்பட்டோரையும் ஒன்று கூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். முடமாக்கப்பட்டோரை எஞ்சியோராய் ஆக்குவேன், விரட்டி அடிக்கப்பட்டோரை வலியதோர் இனமாக உருவாக்குவேன். அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகிய நானே சீயோன் மலை மேலிருந்து அவர்கள் மேல் ஆட்சி புரிவேன். மந்தையின் காவல் மாடமே, மகள் சீயோனின் குன்றே, முன்னைய அரசுரிமை உன்னை வந்து சேரும். மகள் எருசலேமின் அரசு உன்னை வந்தடையும். இப்போது நீ கூக்குரலிட்டு கதறுவானேன்? பேறுகால பெண்ணை போல் ஏன் வேதனைப்படுகின்றாய்? அரசன் உன்னிடத்தில் இல்லாமற் போனானோ? உனக்கு அறிவு புகட்டுபவன் அழிந்தொழிந்தானோ? மகளே சீயோன், பேறுகால பெண்ணை போல நீயும் புழுவாய் துடித்து வேதனைப்படு. ஏனெனில் இப்பொழுதே நீ நகரை விட்டு வெளியேறுவாய், வயல்வெளிகளில் குடியிருப்பாய். பாபிலோனுக்கு போவாய், அங்கிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். உன் பகைவர் கையினின்றும் ஆண்டவர் உன்னை மீட்டருள்வார். இப்பொழுது வேற்றினத்தார் பலர் உனக்கு எதிராய் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சீயோன் தீட்டுப்படட்டும், அதன் வீழ்ச்சியை நம் கண்கள் காணட்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரின் எண்ணங்களை அறியவில்லை, அவரது திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் புனையடிக்கும் களத்தில் அரிக்கட்டுகளை சேர்ப்பது போல் அவர் அவர்களை சேர்த்து வைத்திருக்கின்றார். மகள் சீயோனே, நீ எழுந்து புனையடி, நான் உன் கொம்பை இரும்பாக மாற்றுவேன், உன்னுடைய குளம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். மக்களினங்கள் பலவற்றை நீ நொறுக்கி போடுவாய், அவர்களிடம் கொள்ளையடித்தவற்றை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய். அவர்களது செல்வங்களை அனைத்துலகின் ஆண்டவரிடம் ஒப்படைப்பாய். திருப்பாடல் 139. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர்.
எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறிச் சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ? ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும், இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை. இரவும் பகலை போல ஒளியாயிருக்கின்றது. இருளும் உமக்கு ஒளி போல் இருக்கும். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீர். என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீர். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும், பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம். அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். கடவுளே, நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம்! இரத்த பழிகாரர் என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று! ஏனெனில் அவர்கள் தீய மனத்துடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள். அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ? உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ? நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன். அவர்கள் எனக்கும் எதிரிகளானார்கள். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும்.